மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து எம்பி கனிமொழி பெத்தானியபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழகத்தை ஓரவஞ்சகமாக புறக்கணித்து வருகிறது என்றும், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த தேர்தல் எதுவும் நடக்காது, சர்வாதிகார நாடாக மாறிவிடும் என்றும் தெரிவித்தார். நாடகம் நடத்திய பிஜேபிக்கு இந்த நாட்டின் மீது ஏதாவது அக்கறை இருக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்க. அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க மறுபடியும். ஆனால் வந்தால் இதுதான் இந்தியாவின் கடைசி தேர்தல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் தேர்தலே நடக்காது, சர்வாதிகாரம் மட்டும்தான். ஜனநாயகத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பாராளுமன்றத்துக்கு பிரதமர் வரதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மறுபடியும் இந்த நாட்டிலே வந்துவிடக் கூடாது. நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிப்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல, தேர்தல் நாள் இன்னொரு சுதந்திர போராட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மதுரைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எத்தனையோ திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். மிக அழகான நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் போய் படிக்கக்கூடிய கலைஞர் நூலகம் இங்குதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதுரையை மாநகராட்சியாக உயர்த்தி தந்தது நம்முடைய தலைவர், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர், ஒப்பந்தவாடி, போச்சம்பள்ளி மற்றும் ஜெகதேவி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டபோது கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்த நபர்கள் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 10,28,310 ரூபாயை பறிமுதல் செய்து பருகூர் வட்டாட்சியர் திருமுருகனிடம் ஒப்படைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. பென்னாகரம் காவல் நிலையத்தில் தொடங்கிய இந்த அணிவகுப்பு கடைவீதி, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் வழியாக அரசு தலைமை மருத்துவமனை வரை சென்று நிறைவடைந்தது. இந்த அணிவகுப்பில் பென்னாகரம் தேர்தல் அதிகாரிகள், பென்னாகரம் வட்டாட்சியர் மற்றும் பென்னாகரம் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் ஊராட்சியில் திமுக வேட்பாளர் வரவேற்பு நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 500 கிலோ எடை கொண்ட 25 அடி உயர ரோஜாப்பூ மாலையை கிரேன் உதவியுடன் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் வேட்பாளர் செல்வத்திற்கு அணிவிக்கப்பட்டது. பின்னர் தேர்தலுக்கான பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டு பிரச்சார வாகனத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 687 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்தனர். இதில் உளுந்தூர்பேட்டை அருகே மழவராயனூர் கிராமத்தில் வீட்டில் அருகில் உள்ள மரத்தடியில் அமர்ந்திருந்த 116 வயது மூதாட்டியை அவரது உறவினர்கள் உதவியோடு தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் வீட்டிற்குள் தூக்கி சென்று அவருக்கு வாக்களிக்கும் படிவத்தை வழங்கினர். பின்னர் 3வது தலைமுறை வாக்காளராக மூதாட்டி தனது வாக்கை பதிவு செய்தார். 100% வாக்களிக்க வேண்டும் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் முயற்சியின் பலனாக 116 வயது மூதாட்டி தனது அஞ்சல் வாக்கை பதிவு செய்து மகிழ்ச்சியை தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் எவ்வித அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் திண்டுக்கல் மாவட்ட போலீசார் மற்றும் மத்திய ஆயுதப்படையின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மதுரை சாலையில் உள்ள அவர் லேடி மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கிய இந்த கொடி அணிவகுப்பு பேரணிக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமை தாங்கினார். பேரணி அவர் லேடி மேல்நிலைப் பள்ளியில் இருந்து துவங்கி பூச்சிநாயக்கன்பட்டி, பேகம்பூர், ஆர்வி நகர், முத்தழகுப்பட்டி, பழனி ரோடு, செல்லாண்டியம்மன் கோவில் தெரு, தாலுகா ஆபீஸ் ரோடு, குமரன் பூங்கா வழியாக சென்று திண்டுக்கல் தெற்கு காவல் நிலையத்தில் நிறைவடைந்தது.
சேலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் சிலர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தச்சூரில் தங்கி புதிய கட்டிடத்தில் பெயிண்டிங் தொழில் செய்து வந்தனர். பின்னர் பெயிண்டிங் வேலை முடிவடைந்த நிலையில் 4 தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பொன்னேரி ரயில் நிலையத்திற்கு வந்தனர். அப்போது தொழிலாளர்கள் சேகர் மற்றும் சுப்பிரமணி ஆகிய 2 பேர் நடைமேடையை விட்டு இறங்கி தண்டவாளத்தை கடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் சென்னையிலிருந்து ஆந்திரா வழியாக செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் இருவர் மீதும் மோதியதில் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவல் அறிந்து பொன்னேரி ரயில் நிலையத்திற்கு சென்ற போலீசார் ரயில் மோதி உயிரிழந்த 2 தொழிலாளர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சொந்த ஊர் செல்வதற்காக ரயில் நிலையத்திற்கு வந்த தொழிலாளர்கள் 2 பேர் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள பாப்பாரப்பட்டி பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த அரசு பேருந்தில் பயணித்த சந்தேகத்திற்கு இடமான இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அதில் அந்த இளைஞர் பென்னாகரம் அருகே உள்ள போடூரை சேர்ந்த தங்கராஜ் என்பதும் 3.6 கிலோ சந்தன கட்டைகளை வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து அந்த இளைஞரை கைது செய்த அதிகாரிகள் பென்னாகரம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்த பென்னாகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட சந்தனக்கட்டைகளை பென்னாகரம் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தொழூர் கிராமத்தில் கடந்த 4 நாட்கள் குடித்தண்ணீர் வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று காலை விருத்தாச்சலம் தேவங்குடி ரோடு சாலையில் அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீ முஷ்ணம் பிடிஓ பாலகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரிரு தினங்களுக்குள் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இதனால் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து பழைய பேருந்து நிலையம் அருகே எம்பி கனிமொழி கைச்சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் இந்தியாவில் நடக்கின்ற கடைசி தேர்தல் இந்த தேர்தல்தான் என்றும் பின்னர் சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தி மொழியை தேசிய மொழி என கூறிக்கொண்டு நம் மீது திணித்த பிரதமருக்கு தேர்தல் வந்தவுடன் தமிழ் மீது பற்று வந்துள்ளது என்றும் விமர்சனம் செய்தார். இந்த தேர்தல் வரக்கூடிய தேர்தல் எல்லா தேர்தல்களையும் போல இல்ல. யார் டெல்லியில ஒன்றியத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை பற்றிய தேர்தல் இல்லை. வரக்கூடிய தேர்தல் என்பது யார் ஆட்சியில இருக்கக்கூடாது, யார் அங்கிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதையும் தாண்டி 2வது சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். நிச்சயமா இந்த தேர்தல்ல நரேந்திர மோடி அவர்களோ பாஜகவோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விபத்து தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் வராது. ஏன் மழை வெள்ளம் வந்தா நிவாரணம் கூட தமிழ்நாட்டுக்கு வரதில்லை. ஒரு தடவையா மோடி இங்க நாம் கஷ்டப்பட்ட போது எட்டி பார்த்திருக்காரா? ஒரு முறை வரல. ஆனா இப்ப தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு. அடுத்த வாரம் கூட வராரு. 4 நாள். ஏன்னா ஓட்டுக்கு தான். அவருக்கு நீங்க எல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியல. யாரோ சொல்லிட்டாங்க நீங்க வந்தீங்கன்னா ஓட்டு நிறைய வாங்கிடலான்னு. ஆனா ஓட்டு ஒண்ணு கூட விழாது. தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது இப்ப தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு தமிழ் மேல பற்று வந்துச்சு. பற்று நான் தமிழனா பிறக்கலையே, தமிழ் படிக்கலையே, தமிழ் பேச தெரியலையே, எழுத தெரியலையேங்கிறார். ஒன்னும் கஷ்டம் இல்ல. தேர்தலுக்கு அப்புறம் அவர் ஃப்ரீயா தானே இருப்பாரு இல்லையா? அதனால நல்ல வாத்தியாரா பார்த்து நல்ல ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். நீங்க நல்லா தமிழ் படிங்க. அப்படியாவது தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்கிறார் அப்படின்னு பார்ப்போம்.
சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் கல்லூரி சார்பில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கொடியசைத்து துவக்கி வைத்து மாணவர்களுடன் இருசக்கர வாகனம் ஓட்டி சென்றார். காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய இந்த பேரணி அஸ்தம்பட்டி 5 ரோடு, புதிய பேருந்து நிலையம் 4 ரோடு வழியாக சென்று மீண்டும் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் கல்லூரி மாணவர்கள் தேசிய கொடி ஏந்தியபடி சென்று அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்கும் விதமாக பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சேலம் மற்றும் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வாகன சோதனையை நள்ளிரவு 1 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மாநகரில் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் வாகன சோதனையும் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பிருந்தா மாவட்ட எல்லைகளான ஓமலூர், சுங்கச்சாவடி, மல்லூர், அயோத்திப்பட்டினம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற வாகன சோதனையை விடிய விடிய ஆய்வு மேற்கொண்டு வாகன தணிக்கையை முழுமையாகவும் எந்தவொரு பாகுபாடு இன்றி நடத்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக 41வது வணிகர் தின ஆலோசனை பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் இமானுவேல் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வணிகர் சங்கங்களின் பேரவை பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் வணிகர் சங்கங்களின் பேரவை ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன், வணிகர் சங்கம் பேரவை என்பது ஜாதி, மதங்கள் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது என்றும் நாங்கள் எந்த அரசியல் கட்சியையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ மாட்டோம், கோரிக்கை வைத்து நடைபெறவில்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தார். தேர்தல் நடைபெறுவதையொட்டி வணிகர்களால் எங்கும் வியாபாரம் செய்த பணத்தை கூட கொண்டு செல்ல முடியவில்லை. உதாரணத்திற்கு அருகில் உள்ள 1 கிலோமீட்டருக்கு அந்த அப்பால் கடை வைத்திருப்பவர் வீடு இங்கு இருந்தால் இரவு அவர் கடையில் வியாபாரம் செய்த பணத்தை கூட கொண்டு வர முடியவில்லை. நேற்று கூட 50,100 ரூபாய் 100 ரூபாய் அதிகம் இருந்ததற்காக ஒரு மீன் வியாபாரியுடைய பணத்தை பிடுங்கி இருக்கிறார்கள். இதை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொண்டு இயந்திரத்தனமான நடவடிக்கையை எடுப்பதை விடுத்து இதில் உள்ள உண்மை சாதக பாதகங்களை பொறுத்து நடக்க வேண்டும். தமிழக அரசு 2023 ஒரு புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் உள்ளாட்சித்துறை மூலமாக. அந்த சட்டத்தின்படி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரி கட்டி இருந்தால்தான் வணிக உரிமம், தொழில் உரிமம் புதுப்பிக்க முடியும். ஆனால் வாடகை கட்டிடத்தில் இருக்கும் கடைக்காரர்கள் கட்டிட உரிமையாளரிடம் போய் நீங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுங்கள் என்று அறிவுறுத்துவது வணிகருக்கும் கட்டிட உரிமையாளருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணும். இதை தமிழக அரசு 31 ஏப்ரல் வரைக்கும் நீடித்திருக்கிறார்கள். அது போதாது, இந்த சட்டம் முழுவதுமாக நீக்கப்பட வேண்டும். தொழில் உரிமம் புதுப்பிக்க வேண்டும் என்றால் எங்களிடம் ஒரு லெட்டர் வாங்குகிறார்கள். கட்டிட உரிமையாளர் சொத்து வரி கட்டவில்லை என்றால் நீங்கள் கட்ட வேண்டும் என்று வாங்குகிறார்கள். இது பல்வேறு வகைகளில் வணிகர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் சீர் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணிகர் சங்கங்களின் பேரவை ஜாதி, மதம், அரசியலுக்கு அப்பாற்பட்டது. நாங்கள் எந்த ஆட்சியையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ மாட்டோம். நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்து நிறைவேறவில்லை என்றால் போராட்டம் நடத்துவோம், ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். இதுதான் எங்கள் தலைவர் வெள்ளையன் அவர்களின் வழி. அதை பின்பற்றியே நடப்போம். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் ஜோதிபுரம், உஜ்ஜிசாமன் கோவில் தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் மேளதாளங்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நகர்மன்ற தலைவர் சிவபிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் எம்பி கனிமொழிக்கு ஆதரவாக மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ராஜபாண்டி நகர், பெரியசாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உப்பளங்களில், உப்பள பாத்திகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்கள் மற்றும் உப்பு வாரும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த உப்பள தொழிலாளர்களிடம் திமுக அரசு உப்பள தொழிலாளர்களுக்கு வழங்கி வரும் சலுகைகளை எடுத்துக் கூறி சாதனை விளக்க மற்றும் தேர்தல் வாக்குறுதி துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா இலங்கியனூர் கிராமத்தை ஒட்டி விருத்தாச்சலம், சேலம் ரயில்வே பாதை உள்ளதால் இவ்வழியாக செல்பவர்கள் ரயிலில் அடிபட்டு இறக்கும் அவல நிலை உள்ளது. எனவே உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்க இலங்கியனூர் கிராமத்தில் கேட் எண் 73 கேட் கீப்பர் நியமனம் செய்து ரயில்வே கேட் அமைக்குமாறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கடந்த 6 ஆண்டுகளாக மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இலங்கியனூர் கிராமத்தில் கேட் கீப்பருடன் ரயில்வே கேட் அமைக்காத ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பு செய்வதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாராஞ்சி, நந்திவேடுந்தாங்கல், மின்னல், அனவர்த்திகான்பேட்டை மற்றும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழவனம், ஜோதிமோட்டூர், பெருமாள் ராஜபேட்டை, மிட்டப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக அரசின் 33 மாத கால சாதனைகளை எடுத்துக் கூறி மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கூட்டரங்கு அருகே தேர்தல் தொடர்பான அனுமதி கடிதம் பெறும் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்நிலையில் அலுவலர்கள் இன்று காலை வழக்கம் போல பணிக்கு வந்தபோது அலுவலகத்தினுள் பாம்பு சத்தம் கேட்டதால் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பாம்பை பிடிக்க முற்பட்டபோது பாம்பு அலுவலக கதவின் உள்ளே நுழைந்து கொண்டதால் பாம்பை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் அலுவலக கதவினை தனியாக உடைத்து அதன் உள்ளே இருந்த பாம்பை தண்ணீர் மற்றும் ரசாயனத்தை ஊற்றி வெளியே வரவழைத்து லாவகமாக பிடித்து எடுத்து சென்றனர். அரசு அலுவலகத்தில் பாம்பு புகுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.